அனைவருக்கும் வணக்கம். நாளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கான பொதுத் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு ஈரோடு மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான 3ஆம் கட்ட பயிற்சியும் அவர்களுக்கு எந்த வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கான நியமன ஆணையும் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. ஒரு பக்கம் பயிற்சி நிலையத்தில் அவர்களுக்கு ஆணைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னொரு புறம் தேர்தலுக்கு தேவையான வாக்குப்பதிவு எந்திரங்கள், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள், அதுபோல தேர்தலுக்கான பொருட்கள் அவை அனைத்தும் அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. இன்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பொருட்கள் பாதுகாப்புடன் எடுத்து செல்வதை ஆய்வு செய்வதற்காக வந்தேன். அனைத்து ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் 8 வாக்குச்சாவடிகளுக்கு மேலே இருக்கிற ஒரு லொக்கேஷனில் கலர் கோடிங் மேடையில் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குச்சாவடியை எளிதில் அணுகும் வண்ணம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல் ஒரு மாடல் போலிங் ஸ்டேஷன் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் யங் ஓட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய குறைந்த வயதுடைய வாக்காளர்களை கொண்ட வாக்குச்சாவடியும் அமைக்கப்பட்டுள்ளது. இது அதேபோல் இந்த முறை இந்த மாவட்டத்தில் உள்ள 2379 போலிங் ஸ்டேஷன்லையும் நாங்கள் வெப் ஸ்ட்ரீமிங் மூலமாக தேர்தல் நடத்தும் அலுவலகம், மாவட்ட தேர்தல் அலுவலகம், அதேபோல் சிஇஓ ஆஃபீஸ் இந்த 3 நிலையிலிருந்தும் கண்காணிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கோம். அதற்கான பணிகளையும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓட்டர் டவுன் அவுட் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை எவ்வளவு வாக்குப்பதிவு நடந்தது என்ற விஷயத்தை வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்கள் அவங்களுக்கான பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ள செயலியில் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. அதை டைரெக்டாக எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் அனைவரும் பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செஞ்சுருக்கிறோம். இதன் மூலமாக நாளைக்கு நடக்கக்கூடிய தேர்தலுக்கு அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் அதேபோல் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. கண்டிப்பாக இந்த முறை நம்ம 90% மேலே வாக்குப்பதிவு நடைபெறும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதேபோல் சுமூகமான அதேபோல் எளிதில் எல்லாரும் அணுகக்கூடிய வகையில் வாக்குச்சாவடிக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறோம். ஆனால் அனைத்து வாக்காளர்களும் தங்களுடைய பொன்னான வாக்குகளை கண்டிப்பாக இந்த தேர்தலில் அளிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, நம்ம மாவட்டத்தை பொறுத்த மட்டும் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் கூடுதலாக தேவைன்னு எங்களுக்கு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல பொறுமை நாங்கள் அதை அனுப்பிடுவோம். மலைப்பகுதிகளை பொறுத்த மட்டும் நமக்கு 3 சட்டமன்ற தொகுதியில் மலைப்பகுதிகள் இருக்குது. ஒன்று அந்தியூர், 2 கோபிச்செட்டிப்பாளையம், 3 தாளவாடி, பவானிசாகர். இந்த 3 தொகுதிகளுக்குமே அங்கே தனியாக நாங்கள் சிறப்பு கவனம் செலுத்துகிறோம். அங்கே அந்த கிரே ஏரியா என்று சொல்லக்கூடிய அங்கேருந்து நம்ம கம்யூனிகேஷன் இல்லாத இடத்துலையும் நம்ம போலீஸ் மூலமாக கம்யூனிகேஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதேபோல் மற்ற இடங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாலே மலைப்பகுதிகளுக்கு முதற்கட்டமாகவே அனுப்புறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதேபோல் திம்பம் மலைப்பாதையில் பெரிய வெஹிக்கிள் ஏதாவது ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா அதனால் நம்ம எலெக்ஷன் மெட்டீரியலை கொண்டு போகிறதோ இல்லை கொண்டு வரதோ கடினமாக இருக்குங்கிறதுக்காக ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு இன்று நாளை மறுநாள் 3 நாளைக்கு அந்த மலைப்பாதையில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். வாக்காளர்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் போலிங் ஆஃபீஸஸ் இங்கேருந்து போகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே நம்ம வனத்துறை மூலமாக தேவையான பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். வனத்துறையும் அவங்களுக்கு நாங்கள் யாருக்குமே போலிங் டியூட்டி போடல. அதனால் இந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் மற்றும் வாக்காளர்கள் எளிதான வகையில் செல்வது வகையில் அவங்களையும் நாங்கள் பணியில் ஈடுபடுத்தியிருக்கோம். அவங்க தேர்தல் பணியில் தேர்தல் பணியில் ஒத்துழைப்பதற்காக அவங்களும் எங்களோட சேர்ந்து இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தேங்க்யூ.